ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்தது நடக்க போகுதுன்றது இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து ரேவதி போனதுமே வீடியோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ராஜலட்சுமி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா ரேவதி இன்னொரு நாள் இங்கே இருக்க வச்சு அனுப்பியிருக்கலாம். அத்தை, நீங்கள் தான் போகணும்னு சொன்னீங்கன்றாங்க. இங்கே பாரு மலரே, உனக்கு தெரியாது, இந்த ஊரில் இருக்கவங்க 1000 பேர் 1000 விதமாக பேசுவாங்கன்றாங்க. பார்த்தல வந்து மாப்பிள்ளை கூட்டிகிட்டு போனதுமே அங்கே என்னென்ன பேசிட்டு இருந்தாங்கன்ட்டு. இன்னும் ரேவதி 2 நாள் இருந்திருந்தா என்ன பிரச்சனையோ என்ன ஏதுன்ட்டு வேற மாதிரி பேசியிருப்பாங்க. ஆனால் ரேவதி டக்குன்னு வந்து வீட்டுக்கு போனதுனால இந்த பிரச்சனை அவ்வளோ சுலபமாக முடிஞ்சதுன்றாங்க. இல்லைன்னா இந்த பிரச்சனை இன்னும் இழுத்துக்கிட்டே தான் போயிருக்குன்றாங்க. நான் எல்லாத்தையும் யோசிச்சு தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் மலருன்றாங்க. அதனால மறுபடியும் ரேவதி வந்தால் இங்கே இருக்கட்டும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் பேசிட்டு இருக்காதீங்கன்றாங்க. நாங்கள் எல்லாருடைய நல்லதுக்காக தான் நாங்கள் யோசிக்கிறோன்றாங்க. ரேவதி இங்கே இருக்கணும்னு நினைச்சா அதுக்கப்புறம் தேவையில்லாமல் பிரச்சனையும் வரும்ன்றாங்க. என்னைக்கா இருந்தாலே கல்யாணம் பண்ணி கொடுத்தா அதுதான் அவனுடைய புருஷனுடைய வீடு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. சரிங்க அத்தன்றாங்க. அதுக்கடுத்து இனி மாப்பிள்ளை எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமா, உங்க மாப்பிள்ளை தானே, பிரச்சனை பண்ணாதப்போ இருந்துருவார் பாருங்க அப்படின்ட்டு மலர் நினைக்கிறாங்க. என்ன வாயிலே ஏதோ கொட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லாத சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மதியம் இருந்துட்டு என்னங்க அவங்க கூப்பிட்டோன்னே போயிட்டாங்க. என்ன பண்றது, பொண்ணா பிறந்தா இதெல்லாம் நம்ம சந்திச்சு தானே ஆகணும் மதியன்றாங்க. உன் அப்பா அவ்வளோ சொல்லியுமே நீ வந்துட்டு இல்லையா, அதே மாதிரி தான் இதுன்றாங்க. ரேவதி சொன்ன அதே விஷயம் தான்றாங்க. என்னைக்கா இருந்தாலே அவங்க போக வேண்டியவா, அதனால போயிட்டான்றாங்க. ஆனா தங்கராஜ் அண்ணன் மறுபடியும் பிரச்சனை பண்ணுவாருன்ட்டு நீ நினைக்கிறியான்றாங்க. கண்டிப்பா பண்ணுவாரு, எனக்கும் அதே யோசனை தாங்க அத்தை, பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஸ்ட்ராங்கா நம்புறாங்கன்றாங்க. இனியும் அவங்க ஒழுங்கா இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா இனி ரேவதி எப்படி அங்க இருக்க போறா நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. ஆனா உண்மையிலேயே வந்து அண்ணன் தங்கச்சிக்குள்ள என்ன ஒரு பாண்டிங் பாருங்க. அவங்க கஷ்டத்துல இருக்காங்க தெரிஞ்சு அவங்க டக்குனு அங்க போய் நின்று இருக்காங்க. ஆமா, உண்மையிலேயே இவருக்கு அவங்க தங்கச்சின்னா அவ்வளவு பிரியம்ன்றாங்க. ஆனா இவருக்கு ஏங்க அந்த பாசம் இல்லைன்றாங்க. சுரேஷ்க்கு பாசம் இருக்கு, ஆனா அதை விட அவங்க மாமா என்ன சொன்னாலே அவங்க கேட்பா, அதுதான் அவனோட கேரக்டர் அப்படின்ட்டு சுரேஷை பத்தி பேசுறாங்க. அதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.